இதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் இல்லனா எப்பவுமே நைட்டு ஒரு 12 மணி மொட்டை மாடியில உட்காந்துட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இல்லனா சீலிங் ஃபேன் சுத்துறத குறுகுறுன்னு பார்த்து ஏதாவது யோசிச்சுட்டு வாழ்க்கைனா என்ன, எதுக்கு இந்த வாழ்க்கை, என்ன நடக்குது இந்த வாழ்க்கையில, என்ன அர்த்தம் இருக்கு இந்த வாழ்க்கையில, அப்படியெல்லாம் மென்டல் மாதிரி எப்பயாவது யோசிப்போம்ல. வேலை கிடைச்சா சரியாயிரும், வீடு வாங்கினா சரியாயிரும், அது நடந்தா சரியாயிரும், இது நடந்தா சரியாயிரும், ஏதாவது நடந்தா சரியாகும் நினைப்போம். ஆனா எதுவும் சரியாகாது, அப்படியே தான் இருக்கும். நெஞ்சுக்குள்ள ஒரு மாதிரி பாரமா இருந்துகிட்டே இருக்கும், எம்டியா, வாழ்க்கையில எதுவுமே இல்லாத மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பேரு தான் நைலிசம். இப்படி இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த வாழ்க்கையை வச்சுக்கிட்டு எப்படி வாழறது, இதுல இருந்து எப்படி மீனிங் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்ல போற நான் தான் காசி. And you're watching Kasi's Corner. இப்போ கதை என்னன்னு சொல்றேன். வாழ்க்கையில மீனிங்கே இல்லைங்கிற பிலீஃபுக்கு பேரு தான் நைலிசம். இப்போ எப்படி இருக்கும், நம்பலாம் மண்டையில என்ன ஓடிக்கிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும், ஆம்பல மாமா ஆன் அப்படின்ட்டு பேக்ரவுண்ட்ல பாதவத்தி பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கா, அதெல்லாம் நல்லா ரிலேட் பண்ண முடியுதா? தேவி படத்துல அஞ்சலி ஜன்னல் பக்கத்துல ஏதோ யோசிச்சுக்கிட்டு மழையை பார்த்துக்கிட்டே சும்மா உட்கார்ந்து இருப்பால, அதுவும் நல்ல ரிலேட்டபிளான போஸ்ட் மாதிரி தானே இருக்கு. 20s வேற என்ன நடக்குதுன்னே புரியாது, என்ன நெக்ஸ்ட் பண்ண போறோம்னு புரியாது. ஏதாவது நமக்கு பொண்ணு கிடைக்குமா ஃபியூச்சர்லங்கிறது ஹெவி டவுட், பொண்ணுங்களுக்கு ஏதாவது நல்ல பையன் கிடைக்குமாங்கிறது ரொம்ப ஹெவி டவுட். அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? நம்ம கிட்ட இது எதுக்குமே பதில் இருக்காது. எவனாவது ரிலேட்டிவ் கண்ணில் மாட்டணும்னா இந்த பக்கம் போனா சீவல் மாதிரி கரியர்ல என்னப்பா பண்ண போறான்னு கேட்பான், இந்த பக்கம் போனா செதல் மாதிரி எப்ப நெக்ஸ்ட் கல்யாணம் அப்படின்னு கேட்பான். ஏய், நான் ஒரு நாளும் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்னே தெரியலடா, என்கிட்ட ஏன்டா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? தெரியாதுடா. நீட்சாங்கிற ஒரு பிலாசபர் இருந்தான் ஜெர்மனில 1800ல. அவன் பைத்தியக்காரனா சுத்த விட்டாங்க. முன்னாடி அவன் வான் பண்ணியிருந்தான், ரிலிஜன், கல்ச்சரல் நாம், சோஷியல் வேல்யூஸ் இந்த மாதிரி எதுவுமே வாழ்க்கையில இல்ல, உங்ககிட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே இல்ல, இப்போ எப்படி நீங்க வாழ்க்கையை வாழ்வீங்க? இப்போ ஒரு நைலிஸ்டுக்கு என்ன ஆகுது, இது எது மேலயும் நம்பிக்கை இல்ல, சோ அந்த ஃப்ரேம் ஒர்க் மேலயும் நம்பிக்கை இருக்காது, அந்த ஃப்ரேம் ஒர்க்கையும் ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ எதை பேஸ் பண்ணி வாழ்க்கையை வாழ்றது? எதுவுமே கிடையாது. எந்த பேசிஸ்லயும் வாழ்க்கையை வாழ முடியாது. நமக்கு ஒரு கைடு மாதிரி இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கைக்கு. ஏன் நம்பிக்கை வரலன்னு கேட்டா, ஏன்டா இதை நம்பி வாழ்ந்ததுனாலதான் நான் டிப்ரெஷன்ல உட்கார்ந்துருக்கேன், அதையே நம்பி வாழ்க்கையை வாழ்ந்தா மறுபடியும் டிப்ரெஷனுக்கே தானே போவேன். ஏன்னா அந்த மாதிரி வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருக்கணும். இந்த கருமத்துக்கு எது மாதிரியும் நம்பிக்கையே இல்லாம, வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம, நல்லது நம்பாம, கெட்டது நம்பாம, கடவுளை நம்பாம, எதையுமே நம்ப மாட்டேன். இன்னும் ரொம்ப டீப்பா யோசிக்கிறவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்னால தானே இவ்வளவு வயலன்ஸ், இவ்வளவு அப்ரெஷன், கிரேட் டிப்ரெஷன் இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. இதையே தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் ப்ளோ அப் தான் ஆகும். ஏன்டா மென்டல் மாதிரி இதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் மென்டல் தான் ஆக போறீங்களே கடைசியில. இப்போ சில பேருக்கு என்ன தோணும், எதுவுமே பண்றதுக்கு வர்த் இல்ல அப்படின்னு தோணும்ல, அதுக்கு பேர் தான் பாசிவ் நைலிஸ்ட். பாசிவ் நைலிஸ்டா இருந்தா இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்லயே வாழ்க்கையை கடத்தரலாம் தான் தோணும். நியூரோ சயின்ஸ் படி கிரானிக்கா இந்த மாதிரி மீனிங்லெஸ் ஸ்டேட்லயே இருந்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மோட்டிவேஷனே வாழ்க்கையில இல்லாம பிரெயினும் எதையும் ரிவார்டாவோ எக்ஸைட்மெண்டாவோ ட்ரீட்டே பண்ணாது, டோபமைன் செக்ரீஷனே நடக்காது. ஆனா பாடி டோபமைனை கிரேவ் பண்ணும்ல, அதனால நமக்கு என்ன ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஃபோன் நோண்டுறது, ரூம் ஸ்க்ரால் பண்றது. அதுல இருந்து மட்டும் தான் டோபமைன் கிடைக்கும். இப்போ என்ன ஆகுது, அது ஒரு எஸ்கேப் மெக்கானிசம் ஆகுது. 6-7 மணி நேரம்லாம் ஸ்கிரீன் டைம் எவனாவது வச்சிருக்கீங்களா இன்ஸ்டாகிராம்ல? நான் வச்சிருந்தேன் ஒரு காலத்துல. இந்த நீச்சாங்கிறவன் சொன்னல, அவன் என்ன சொல்றான், ஒரு சூப்பர் மேட்டர் சொல்றான். சரி, உனக்கு தான் எது மேலயும் நம்பிக்கை இல்ல, நல்லது, இதுக்கு மேல நம்பிக்கையை நீயே கிரியேட் பண்ணுங்கறான். முதல்ல இருந்து பில்ட் பண்ணலாமே, ஸ்கிராட்ச்ல இருந்து. பழைய சிஸ்டம் ஏன் ஃபாலோ பண்ற? அதை ஃபாலோ பண்ணாம நம்மளே ரூல் செட் பண்ணி நம்ம லைஃப் வாழலாம்ல. இதுல இருந்து தான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம். இப்போ இன்னும் டீப்பா கதைக்குள்ள போறேன். Shit happens in life. You have to move on. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ல அவங்க ஏன் இப்படி இருந்திருக்காங்கிற அவேர்னஸ் கிடையாது இல்லையா, நம்ம ஜென்ரேஷன்ல இருந்து தான் இருக்கு. டோபமைன்னா என்னங்கிறது இப்பல இருந்து தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு எல்லாருக்கும். வேலையை தாண்டி லைஃப்ங்கிறது ஒன்று இருக்குங்கிறதே ஏலியன் கான்செப்ட் இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் வேலைக்கு போறது, பொண்டாட்டி சமைச்சு போறது, ஒரு 3-4 நாள் நைட் லைட் ஆஃப் பண்ணி ஒரு 2-3 பெத்து போடுறது. கல்யாணம்னா என்னன்னு கேட்டா இதுதான் சொல்லுவாங்க. இந்த டைனமிக்ல தானே நம்மலாம் பிறந்தோம், நம்மலாம் வளர்ந்தோம். அதனால தானே மென்டல் இல்னஸோட இருக்கும் எல்லாமே. நீ தான் என்ன விட பெரிய ராட்சசி, நீங்க தானே என்ன இப்படி வளர்த்தீங்க. நம்ம இதை பார்த்து வளர்ந்தா என்ன ஆகும்? இதுதான் வாழ்க்கையா? இப்படிதான் வாழணும்? நம்மளே சந்தோஷமா இல்லையே அதுல? இதுதான் லைஃபோட மீனிங். அந்த கர்மத்தை எதுக்கு நான் வாழணும்ங்கிறது மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாம் ஓடும் இல்லையா, அதுக்கு பேரு தான் எக்ஸிஸ்டென்ஷியல் நைலிசம். எவ்ரிதிங் தட் our previous generation did were stupid. They literally made life worse. காதலே இருக்காது கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல. எதுக்கு காதல் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும். புருஷன் ஃப்ரெண்ட்ஸோட பாருக்கு போய் பொண்டாட்டியை கேவலமா திட்டுறது, பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்கு போய் புருஷனை கேவலமா திட்டுறது, இப்படி கேவலமா திட்டி வீட்டுல சிவனேன்னு உட்கார்ந்துருக்கு என்ன பிடிச்சி கேவலமா திட்டுறது. எப்ப பார்த்தாலும் நான் ஏன்டா திட்டு வாங்குறேன், நான் இப்ப விரக்தியில இருக்கேன்ல, நான் சோஷியல் மீடியால போய் விமனை திட்டணும்ல, விமன் என்ன திட்டணும்ல, ஜாலியா இருக்குல்ல, திட்டி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்ல நம்மளுக்கு தான். ஆனா ஒருத்தர் மட்டும் லாஜிக் யோசிச்சு இதுதான் வாழ்க்கையான்னு கேட்டுட்டா கரெக்ட் இல்லதான். இப்படி கஷ்டப்பட்டு எதுக்கு வாழ்றது, ஒரு நாள் கிளம்புறதுக்கு. எல்லாமே ஒரு மாயை அப்படின்னு ஒரு மென்டல் ஸ்பைரல்குள்ள போயிடுறது. நல்ல விஷயம் என்னன்னா, இந்த பிளேஸ் ஒரு பயங்கரமான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஃபைட் கிளப்னு ஒரு ஹாலிவுட் படம், இதுல ஒரு சூப்பர் லைன் வரும். It's only after you lost everything you are free to do anything. From being a nihilist you lost everything. Your entire belief system is gone. You have nothing to believe in. Empty ground. புறம்போக்கு நிலம். அந்த நிலத்துல இருந்து வீடு கட்ட போறோம். We are going to incorporate our own belief system in our own life. நைலிசம்ங்கிறது எப்படி தெரியுமா, இந்த கெத்து ஃபர்ஸ்ட் பால் சாமி போடுவாங்கல டொக்கு வச்சு, அவ்வளவுதான் நைலிசம். அந்த டொக்கு வச்சா என்ன ஆகும், எப்படி பால் பிச் ஆகுதுன்னு தெரியும், எவ்வளவு ஸ்விங் ஆகுதுன்னு தெரியும், பவுலர் எப்படி அட்டாக் பண்ண போறான்னு தெரியும், ஃபீல்டர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு தெரியும். சும்மா நம்மளும் பழகிக்கலாம் வாழ்க்கையில. பால்
ஆளை. இப்போ நமக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், டெண்டுல்கர் மாதிரி ஸ்லோவா இன்னிங்ஸை பில்ட் பண்ணி கூட செஞ்சுரி அடிக்கலாம், இல்லனா சேவாக் மாதிரி தர்மடி அடிச்சு கூட செஞ்சுரி அடிக்கலாம். இப்போ செஞ்சுரி இன்னிங் மாதிரி வாழ்க்கையில மீனிங்கோட ஒரு பார்த்து பில்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி தான் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்ல இருந்தோம்ல, எதெல்லாம் நமக்கு சந்தோஷம் கொடுக்கலன்னு தெரியும்ல, எதெல்லாம் பண்ணா நமக்கு சந்தோஷம் வருங்கிற ஐடியாலாம் இருக்கும்ல. ஏன்னா ஒரு மாதிரி ஃபேண்டசைஸ் பண்ணி வச்சிருப்போமே, இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும். கரெக்டா? அதை நோக்கி தான் நம்ம போக போறோம். ஃபேமிலி கூட பர்சனல் லைஃபே இல்ல, அது எனக்கு பிடிக்கலனா நெக்ஸ்ட் நம்ம பில்ட் பண்ண போற ஃபேமிலியில வீக்கெண்ட் பர்சனல் டே ஃபேமிலி டே அப்படின்னு வச்சுக்கலாம்ல. கரண்ட்லி நான் பண்ற 9 to 5 தான் என்ன இப்படி ஆக்குதுன்னா, அந்த 9 to 5 வேணாம், வேற ஜாப் ரோல் தேடலாம், காசு கொஞ்சம் குறைஞ்சா என்ன அதுல பில்ட் பண்ணிக்கலாம். சரி அதுவும் வேணாமா, 9 to 5 கொஞ்ச நாள் தக்க வச்சுக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு சைட்ல ஏதாவது ஒரு ஃப்ரீலான்ஸ் பிசினஸ் மாதிரி பில்ட் பண்ணிட்டு எப்போ இது ஓரளவுக்கு செட் ஆகுதோ இதை அப்படியே விட்டுறலாம்ல. கொஞ்ச நாள் தானே கஷ்டப்படணும். என் அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டே இருந்து வீடு எப்பவுமே சண்டையாவே இருந்தா நெக்ஸ்ட் நான் அந்த ஜெனரேஷனல் டிராமாவை பிரேக் பண்ணி சண்டையே இல்லாத ஒரு ஃபேமிலியை நான் கிரியேட் பண்ண போறேன். ஜெனரேஷனல் டிராமா தான் அடுத்த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்த வீடியோவும் பார்க்கலாம், இல்லனா மிஸ் ஆயிரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு ஃபியூச்சர்ல வரப்போற ஃபேமிலியில சண்டையே இல்லாம இருக்கணும். அதுதான் எனக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸே கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே எனக்கு வாணும். என் டிராமா எல்லாத்தையும் நான் உடைச்சிட்டு தான் நெக்ஸ்ட் நான் போக போறேன். ஆனா இந்த ப்ராசஸ்ல ரிஸ்க் அதிகமா இருக்கு. அது எப்படி இல்லாம இருக்கும்? இப்போ ஏதாவது ஒரு ஆனிமேவோ, ஏதாவது பேட்மேன் இல்லனா நருட்டோ ஏதாவது பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல பாத்தீங்கன்னா நருட்டோ, ஓபிட்டோ, பேட்மேன், ஜோக்கர் இந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம்ல ஆளுங்க இருப்பாங்க. 2 பேருமே சைல்ட்ஹுட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தை பார்த்து வாழ்ந்திருப்பாங்க. பெருசான உடனே அவங்க ஒரு சாய்ஸ் எடுப்பாங்க. ராக் பாட்டம்ல இருந்து எனக்கு நடந்த கொடுமை எல்லாம் லைஃப்ல யாருமே ஃபேஸ் பண்ண கூடாதுங்கிற பாத்த சூஸ் பண்றவன் ஹீரோ. ராக் பாட்டம்ல இருந்து எனக்கு நடந்த கொடுமை மத்தவங்களுக்கும் நடக்கணும் அப்படிங்கிறவன் இல்ல. 2 பேருமே லாஜிக்கலி கரெக்ட் தான். ஏன் நான் மட்டும் அடி வாங்கணும், திரும்ப அடி கூடாதா? ஆனா இது கொஞ்சம் நம்மளே ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவான ஒரு பாத். அதனாலதான் இது சூஸ் பண்றது கொஞ்சம் நாட் அட்வைசபிள் டு டூ. 2 பாத்துமே இல்லாம ஸ்கிராச்ல இருந்து ஒரு பாத்து பில்ட் பண்ணும்போது ஒரு கிரே ஏரியால நான் தான்டா லியோ அப்படிங்கிற ஒரு ஆள் மாதிரி ஆகலாம். ஆனா அல்டிமேட்லி தப்புன்னு இருந்த வாழ்க்கை தப்புன்னு மீனிங்லெஸ்ஸா இல்லாம இருக்காது. If you want to build something beautiful for you, especially when you're surrounded by people who live unconventional life. Oh no. They live conventional life. நான் தான் unconventional life வாழலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்ப என்ன ஆகும்? You will start losing friends. ஏன்? நான் தான் ப்ளீஸ் பண்றதை நிறுத்திட்டேன்ல. You will start having drifts with your parents. ஏன்னா அவங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேன்ல. அவங்களுக்கு தான் பயமா இருக்குல்ல நான் உருப்பட மாட்டேனுங்கிறது. ஆனா எம்பத்தைஸ் ஆகாது. நான் மென்டலா வரேன் அப்படியெல்லாம் எம்பத்தைஸ் ஆகாது. ஆனா அவங்களுக்கு பயம் இருக்கும், லாஜிக்கலான பயம் தான். You will start having no groups, no community. You will become lonely. இல்லனா hyper independent. அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வந்துரும். இனிஷியலி பர்ஸ்ட் ஆஃப் ஆங்கர் நிறைய இருக்கும். ஏன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னி அப்படிதான் இருக்கும்னு வச்சுப்போமே. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கும். பிஹேவியர்லாம் கொஞ்சம் ராடிக்கலா தான் இருக்கும். அப்படி ஃபைட்ல படம் பார்த்திருந்தீங்கன்னா அதுல போட்டு சம்மடி தர்மடி வாங்குவான். அதெல்லாம் அவன் மென்டல் ஹெல்த்துக்கு வாங்குற அடி தான். அப்படிதான் இருக்கும். யாருமே புத்தர் இல்லை இல்லையா? நம்ம பெயின்ல இருக்கும் போது அக்செப்ட் யுவர் பெயின், இட் வில் பிகம் யுவர் ஸ்ட்ரென்த் டுமாரோங்கிற லெவலுக்கு தெளிவா நம்ம ஏன் யோசிக்க போறோம்? நம்ம மனுஷங்களாச்சே. நம்ம எல்லாரும் ஸ்பைடர் படத்துல வர எஸ்.ஏ. சூர்யா தானே, அப்படிதானே இருக்கும். யாராவது வழியில இருந்தா அதை பார்க்கும்போது பிறக்கும் போதே பார்த்துட்டு வெங்கட் ராமகிருஷ்ணன் பிஇ அந்த பிஇ பக்கம் மட்டும் நம்ம போலன்னு வை. ஆனா என்ன சொல்லுவாங்க பெரியவங்க, ஒரு குழந்தை குட்டியை பெத்து போட்டா எல்லாம் சரியாயிரும் அப்படிம்பாங்க. அந்த சிஸ்டமே நான் உடைக்கிறத மாத்தி சொல்றேன். குழந்தை குட்டியை பெத்து போட்டாலாம் சரியாவது, ப்ராப்ளம் தான் கூடும். நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃபை பில்ட் பண்ணா எல்லாமே சரியாயிரும். என்னடா ஏதாவது படம் பார்த்துட்டு வரியா? மத்தவங்களுக்கு சரியாகணும் என்ன, நமக்கு தான் சரியாயிடுச்சுல. அவனுக்கு சரியானா என் வாழ்க்கை எதுக்குடா உனக்கு சரியாகணும்? மென்டல் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேற ஒரு வாழ்க்கை வாழ்றவங்களே என்னால் தெரிஞ்சுக்க முடியும். இதுல இருந்து என்ன புரியுது, என்ன நடக்குது? when you face this whole process you stop lying to yourself eventually. மத்தவங்களை ப்ளீஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுவோம் கொஞ்சமாச்சு. once you stop lying you'll eventually start living. இந்த உலகமே எம்டியா ஃபீல் ஆகலாம், ஆனா அவ்வளோ எம்டினஸ்ல எவ்வளோ ஃபில் பண்ணலாம். so choose your pain, choose your life and give your life your own meaning.